குமரகோவில் முருகன் கதை. தமிழ்நாட்டின் மேற்கு வகை மலையகங்களில் அமைந்துள்ள குமரகோவில் ஐயர்ஸ் பெருமான் முருகனை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற திருத்தலம் ஆகும். இந்த கோவிலுக்கு ஒரு அற்புதமான கதையும் அதனுடன் மாட்டிய பல அருளையும் உள்ளன. முருகன் மற்றும் வள்ளியின் தெய்வீக காதல். முருகன் போர் மற்றும் அறிவின் தேவனாக ஒரு நாள் பூமியில் இறங்கி வள்ளி என்ற வேளாண் மன்னியின் மகளுடன் இணைவதற்காக முனைவதை முடிவெடுத்தார். வள்ளி ஒரு வேளாண் பழங்குடி மகளாக மழை பொழிந்த காட்டுகளில் வாழ்ந்தார். பாலப்பருவம் தொடங்கி வள்ளி முருகனை தருணமாகவே வழிபட்டார். அவளின் சிறந்த பக்தியையும் இறையருளையும் கொண்டு முருகன் அவளை பரிசுப்படுத்த முடிவெடுத்தார். முருகன் ஒரு அழகான வேளாண் வேட்டையன் வடிவத்தில் வள்ளி முன்பு தோன்றினார். அவள் அவனை கவர்ந்தாலும் தன் கடமையில் முழுமையாக கவனம் செலுத்தி முருகனை சரியாக தருணமாக விரும்பினாள். முருகன் அவளின் அன்பு மற்றும் பக்தியைக் கண்டு அவன் உண்மையான வடிவத்தை வெளியிட்டார். வள்ளியின் திருமணமானால் வள்ளியின் குடும்பத்தினர் மற்றும் சமூகமே இவர்களின் திருமணத்தை எதிர்க்கின்றனர். எனினும் முருகன் தன் சகோதரனான கணேசன் மற்றும் அந்தரங்க பறவை குருவியை அழைத்து கொண்டு அப்பிரிவை பாதுகாத்து உண்மையை காட்டினார். அந்த செயல்களை பார்த்து மக்கள் அது இறைச்செயலின் ஒரு பகுதியாக இருப்பதை உணர்ந்தனர். இறுதியில் அவர்கள் வள்ளி மற்றும் முருகனின் திருமணத்திற்கு ஆசீர்வாதம் அளித்தனர். குமரகோவில் மற்றும் அதன் அருள். முருகன் மற்றும் வள்ளி தங்கள் திருமணத்தை குமரகோவில் என்று அழைக்கப்படும் மலையில் நடத்தினர். இத்தலத்தின் அமைவு மற்றும் சூழல் அவர்களது பரிசாக உள்ள காதலை பிரதிபலிக்கின்றன. இன்றைய நாளில் குமரகோவில் தேவார்களை உணர்த்தி முருகனின் அருளையும் வள்ளி தேவரின் பக்தியையும் பெற விரும்பும் பக்தர்களை ஈர்க்கின்றது. இந்த ஆலயம் முருகன் மற்றும் வள்ளி தெய்வீக காதலின் அமைதியான வடிவமாக நிலைக்கின்றது.